ஆணாதிக்க கருத்துக்கள் வந்து ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல. ஆணாதிக்க சமூகத்துலதான் நம்ம வாழறோம். சோ ஆணாதிக்க கருத்துக்கள் வந்து நிறைய நேரங்கள்ல பெண்கள்கிட்ட இருக்கு. மாடர்னிட்டின்ற பேர்ல இண்டிபெண்டன்ஸ்ன்றதுல நம்ம மேல மேல போகணுங்கிறது கண்டிப்பா முக்கியம். அதே நேரத்துல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒரு தனிநபரா, ஒரு குடும்பத்தின் அங்கத்தினரா, ஒரு சமூகத்தின் அங்கத்தினரா நம்ம எல்லாருக்குமே வந்து சில கடமைகள் இருக்கு. சோ இரவு நேரங்கள்ல தனியா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கும்பகோணம் மாதிரியோ இல்ல தஞ்சாவூர் மாதிரி இல்ல சிதம்பரம் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 12 மணிக்கு பஸ்ஸுக்காக நிக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வைகளை வந்து நான் பார்த்திருக்கேன். இது மாதிரி என்னோட நண்பர்களும் சந்திச்சிருக்காங்க. உரிமை மறுப்பு, அவர்களுக்கான வெளி மறுப்பு எல்லாமே அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிற பேர்ல தான் சொல்லுது. இது சொல்ற யாருமே இந்த பிரச்சனையை உண்டு பண்ற ஆண்களுக்கோ இல்ல யாரு பெண்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்களோ அவங்கள நோக்கி கேள்வி எழறதே இல்லை. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். எங்கே செல்கிறாய் எப்போது திரும்பாய் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். பெண்மை பத்தி நிறைய எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆர்டிக்கல் எழுதின சமூக செயற்பாட்டாளர் வேணி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு டைலாக் தமிழ்ல இன்றைய நேர்காணல்ல அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். டைலாக் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க. எங்கே செல்கிறாய் எப்போது திரும்பாய், இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது என்னமா? 2 சம்பவம் சொல்லலாம். நான் வந்து வேலை செய்யற குழந்தைகளுக்காக பணிபுரியிற ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன். இப்ப என்னோட உடன் பணியாற்றுற ஒரு சக ஊழியர் வந்து சின்ன வயசுதான், அன்மேரிடு யூத். அவரு ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். அவர் வந்து அவரோட பயண அனுபவங்களை பத்தின சில விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருந்தாரு. அதாவது ஒவ்வொரு வருடமும் அவர் எப்படி வந்து 20 நாள் 30 நாள் அப்படின்னு சொல்லி, அதாவது டூர்னு இல்ல, ஒரு டிராவல். டூர்ன்றது நம்ம பிளான் பண்ணி குடும்பத்தோடயோ இல்ல நண்பர்களோடயோ கல்லூரி அந்த மாதிரி போறது. ஆனா இது வந்து இப்படி பிளான் பண்ணாம டிராவல்னு போற அந்த அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்துட்டு இருந்தாரு அலுவலகத்துல. அது வந்து ஒரு சின்ன பொறி எனக்கு. இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு கிடைக்குமா? ரேண்டமா திடீர்னு வந்து ஒரு வருடத்துல ஒரு 30 நாள் வந்து வடகிழக்கு மாநிலம் போறது, இல்லைன்னா வந்து அந்தமான் போறது, அந்த மாதிரி திட்டமிடாம ஒரு டிராவல், எங்க தங்குறோம் எங்க எல்லாமே அப்போ ஆன் தி ஸ்பாட் டிசைட் பண்ணி போனோன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அவர் ஷேர் பண்ணது. இது மாதிரி வேற சில பயண கட்டுரைகள் நான் படிச்சிருக்கேன். சில நண்பர்கள் இதே மாதிரி ஷேர் பண்ணது. அப்போ அது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து பெண்களுக்கு சாத்தியமாகுமா அப்படின்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் அப்பப்போ இந்த ரேபிடோல நம்ம பைக்ல போறோம், நானுமே பயன்படுத்துறோம், நீங்க எல்லாமும் கூட பயன்படுத்துவோம். நம்ம எல்லாருமே இப்போ நகர வாழ்க்கையில அது ரொம்ப அத்தியாவசியமாயிடுச்சு. அதுவும் குறைவான தூரம் குறைவான செலவுன்னு யோசிச்சு நம்ம பைக் தான் போடுறோம் நிறைய நேரங்கள். அது குறிப்பா உங்களை போன்ற இளம் பெண்கள் வந்து ஆட்டோ டாக்ஸியை விட பைக் யூஸ் பண்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு ரேபிடோலயே. அப்போ அது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிப்போம். அந்த அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி எல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்ல தெரிஞ்ச நண்பர்களோட பைக்ல வந்து வீட்டுக்கு வந்தாலே வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நண்பரோட வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது வந்து அவ்வளவு சுலபமா பண்ண முடியாது. ஆனா இப்போ வந்து நம்ம யாருமே அதை கேட்க முடியாது இல்ல. சோ இத ரெண்டையும் இணைச்சு ஏன் வந்து பெண்களுக்கான பயண வெளி அப்படின்னு யோசிச்சப்போ ரேபிடோவை மையப்படுத்தி தான் எழுதணும்னு நினைச்சேன் நானு. ஆனா அது எழுதும் போது பெண்களுக்கான பயணம் வந்து சாத்தியமா இருக்கிறது இல்லைல்ல, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சப்போ கொஞ்சம் அந்த கட்டுரை விரிஞ்சுது. அந்த கட்டுரைக்கான கருவும் களமும் இப்படிதான் உருவாச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கட்டுரை எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ நம்ம நிறைய, அதாவது முன்ன என்னோட அம்மா என்னோட அவங்க அந்த தலைமுறை இருந்ததுக்கு நான் இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ என்னோட மகள் வந்து கல்லூரியில முதுகலை படிக்கிறாங்க. அவங்களோட சுதந்திரம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இப்ப நானுமே கூட அந்த கட்டுரையில ஒரு எழுதியிருப்பேன், அது வந்து பிரசுரம் ஆகல. நானுமே கூட வந்து என்னோட மகள் இப்ப போறேன்னு சொன்னா உடனே ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறது இல்லை. உடனே வந்து அப்படியா எப்ப வருவ எங்க போற அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பு கருதியோ இல்ல ஒரு அக்கறை கருதியோ நான் கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. சோ அந்த மாதிரியான பயணங்கள் பெண்களுக்கு, அது எந்த வயது பெண்களாக இருந்தாலும், எந்த தட்டு மேல் தட்டு அந்த மாதிரி பெண்களா இருந்தாலும் அவ்வளவு சுலபமா இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்க பயணம் போக முடியறது இல்லை. இப்பயும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் பயணங்கள்
ஒரு ஒரு கட்டத்துல யோசிக்கும் போது முன்ன இருந்ததை விட இப்ப பாதுகாப்பற்ற தன்மையோட இருக்கும்னு கூட தோணுது சில நேரங்கள்ல யோசிக்கிறப்போ. ஒரு பக்கம் வந்து பயணத்துக்கான வெளிய வந்து அதிகரிச்சிருக்கு. நிறைய பயணம் பண்றாங்க. அலுவல் சார்ந்து, படிப்பு சார்ந்து. நான் அந்த கட்டுரையிலேயே சொன்ன மாரி எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஆனா வந்து அதற்கான பாதுகாப்பான வெளி இருக்கா? பொது வெளி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கான்னா, நம்ம அத இப்பவுமே அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. தொடர்ந்து அந்த கேள்விக்கு உட்படுத்திட்டே தான் இருக்கோம். பொது வெளியில பெண்கள் நடமாட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனா அதுக்கு அந்த பாதுகாப்பற்ற தன்மை வந்து குறைஞ்சிருக்கான்னா இல்ல. வேற வேற வடிவங்கள்ல அது வந்து பட் அது வந்து முடக்கறது இல்ல. நம்ம வந்து நம்மளோட பயணங்கள இது முடக்கறது இல்லங்கிறது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தா கூட, ஆனா அந்த பிரச்சனைகள் இருக்கான்னா இருக்கு. அது வந்து ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்குன்னு வடிவங்கள் வந்து வேற வேற மாரி ஆ அதிகமாயிட்டு தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நீங்க சந்திச்சு பார்த்த சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கா? இருந்தா பகிர முடியுமா? கண்டிப்பா. நான் வந்து பொதுவா என்னோட வேலை சார்ந்து நெறைய கிராமங்களுக்கு குறிப்பா பெண் பஞ்சாயத்து தலைவர்கள், தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்கள பத்தின ஆ ஸ்டோரீஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு அந்த மாரியான விஷயங்களுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன். நெறைய நேரங்கள்ல தனியா தான் பயணம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த உண்மை அறிவு குழு சார்ந்து பயணம் பண்ணியிருக்கேன். அது ஒரு வகையான வேலை சார்ந்த பயணங்கள். அது தவிர இயக்கம் சார்ந்து பெண்ணிய இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள்ல இருக்கிறப்போ, கூட்டமா, மாநாடுகள் அது மாதிரியான பயணங்களும் மேற்கொண்டிருக்கோம். இப்ப தனியா பயணம் போறப்போ வந்து, இரவு நேரங்கள்ல நான் நெறைய கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன். ஒரு ஊர்ல இருந்து நேரடியா பஸ் வரேன்னா, அடுத்தடுத்த பஸ் மாறி மாறி வர்றது. 4 பஸ், 5 பஸ் மாறி வர்றது. டைம்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறது. இது மாதிரியான இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒண்ணு கேள்வியா வந்திருக்கு. என்னம்மா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி நடத்துனர் பஸ் நடத்துனர் கண்டக்டர் கூட என்னங்க பத்திரமா போயிடுவீங்களா அப்படின்னு அக்கறை அக்கறை சார்ந்து வந்திருக்கு. இன்னொன்னு வந்து கேள்வியா இல்லாம பார்வைகளா வந்திருக்கு. நம்ம அந்த மாதிரி தனியா பயணம் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்போ நம்மள வேற மாதிரி நினைச்சு அப்ரோச் பண்றதும் நடந்திருக்கு. ஆஹ் வன்முறைன்ற மாதிரி நடந்த பெரிய அளவுக்கு நான் சந்திக்கல. பட் கண்டிப்பா வந்து நம்ம தனியா நிக்கிறோம்னா நம்ம வேற எதுக்கோ நிக்கிறோம்னு உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். சோ இரவு நேரங்கள்ல தனியா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கும்பகோணம் மாதிரியோ இல்ல தஞ்சாவூர் மாதிரி இல்ல சிதம்பரம் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 12 மணிக்கு பஸ்ஸுக்காக நிக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வைகளை வந்து நான் பார்த்திருக்கேன். இது மாதிரி என்னோட நண்பர்களும் சந்திச்சிருக்காங்க. சோ இந்த தனியா பயணம் பண்றாங்க, பஸ்ல தனியா உட்கார்ந்து சிங்கிள்ஸ் கூட யாரும் வரலையா அப்படின்னு பல நேரங்கள்ல கேட்பாங்க. நீங்க மட்டும் தானா, வேற யாராவது வராங்களா, அடுத்த ஸ்டாப்பிங்ல ஏறுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க நான் மட்டும்தான் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நானு. அது இருக்கதான் செய்யுது. பாக்குறது ஒரு மாதிரி வித்தியாசமான பார்வை, சில நேரங்கள்ல தவறா அணுகிறது. அந்த மாதிரி ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப வன்முறையை நான் சந்திச்சது இல்லை. அதுதான் சொன்னோம். இப்ப நான் அந்த கேஸ் ஸ்டடிஸ்க்காக போறப்போ அவங்களுமே ஆச்சரியப்படுவாங்க. அவங்க எல்லாம் பஞ்சாயத்து தலைவர்களா இருப்பாங்க. மேடம் சென்னையில இருந்தா வரீங்க, யாரோட மேடம் வந்தீங்க, தனியாவா வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. கூட துணைக்கெல்லாம் யாரையும் கூட்டு வரதில்லை, தனியா தான் வரும் வேலை சார்ந்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாம் யோசிப்பேன், இது ஒரு ஆண் வந்தா கேட்பாங்களா, ஏன் வந்து ஒரு விமன் தான் கேக்குறாங்க அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன். நீங்க எழுதமா எழுதிருக்கீங்க, இன்றைய காலத்து பெண்கள் பத்தியும் எழுதிருக்கீங்க, இப்ப அந்த காலத்து பெண்கள் பத்தியுமே எழுதிருக்கீங்க. இதை வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்க பெண்கள் இன்னுமே சந்திச்சுட்டு இருக்கிற அந்த பிரச்சனையா என்ன பாக்குறீங்க? இல்ல எப்பயுமே வந்து பெண்களுக்கு அதாவது நாங்க பொதுவா கல்லூரி மாணவிகள், வளரிளம் குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பெண்கள், அப்புறம் வேலை செய்யற குடும்ப வன்முறை எதிர்கொள்கிற பெண்களுக்கெல்லாம் பாலினம் சார்ந்த வகுப்புகள் நிறைய எடுக்கும்போது சொல்ற ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான இது வந்து பெண்களுக்கு மொபிலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அவங்களோட நடமாட்ட உரிமைகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கோ அதுவும் வந்து ஒரு அவங்களோட விடுதலைக்கான சுதந்திரத்துக்கான ஒரு வெளிப்பாடா இருந்திருக்கு. நிறைய நேரங்கள்ல மொபிலிட்டிக்காக நிறைய பெண்கள் வந்து ஆண்களை சார்ந்து இருக்கிற ஒரு இது இருக்கிறப்போ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சோ இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிறைய இரு சக்கர வாகனமா இருக்கட்டும், 4 சக்கர வாகனம், இல்ல ஆட்டோக்கள் ஓட்டுற பெண்கள் அதெல்லாம் நம்ம பாக்குறோம். நிறைய வாகனங்களை அவங்களே செலுத்திட்டு போறாங்க. ஆனாலும் எப்பயுமே பெண்களுக்கு மறுக்கப்படுற பல விஷயங்கள் அவர்களின் நன்மை கருதியும் அவர்களின் பாதுகாப்பு கருதியும் அவங்களுக்காக தான் நம்ம சொல்றோங்கிறதுக்காக தான் குடும்பம் உள்ளிட்ட குடும்பம், நண்பர்கள், சமூகம், ஊடகம், சமூக வலைத்தளம் வெவ்வேறு வடிவங்கள் மாறி இருக்கு. எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா
நாங்க எதுக்காக சொல்றோம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். இப்ப நான் இந்த கட்டுரை எழுதினப்ப கூட நிறைய பேர் பாராட்டினாங்க. ஒரு நீண்ட ஒரு மெயில் வந்துச்சு. என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் அந்த காலம். இப்ப வந்து பெண்கள்லாம் நிறைய நைட் ஷிஃப்ட் வேலைக்கெல்லாம் போறதுனால அவங்களோட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இன்னொன்னு வந்து நிறைய வேலைக்கு பெண்கள் போறதுனால குழந்தைகள் வெளியில வந்து நடமாடுறாங்க. அதனால அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இத பத்தி எல்லாம் நீங்க எழுதுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து நீண்ட ஆலோசனைகளை எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. சோ இப்பயுமே வந்து அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கு. பெண்களுக்கு மறுக்கப்படுற பல விஷயங்கள், அவர்களின் உரிமை மறுப்பு, அவர்களுக்கான வெளி மறுப்பு எல்லாமே அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிற பேர்ல தான் சொல்லுது. இந்த சொல்ற யாருமே இந்த பிரச்சனையை உண்டு பண்ற ஆண்களுக்கோ இல்ல யாரு பெண்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்களோ அவங்கள நோக்கி கேள்வி எழறதே இல்லை. நான் அந்த கட்டுரையிலே குறிப்பிட்ட மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தா வந்து உடனே ஏன் அந்த நேரம் அங்க போனாங்க, ஏன் அங்க அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, தனியா ஏன் போனாங்க, தனியா இருக்கிற ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல கூட அந்த கொடூர சம்பவத்துல கூட நம்ம சொன்னோம் இல்லையா, தனிப்பட்ட இடமா இருக்கிற ஒரு இடத்துல எதுக்கு அந்த மாணவி போகணும் அப்படின்னு சொல்லி. இது எப்ப பார்த்தாலும் பெண்கள் சார்ந்த வன்முறையில மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களே கேள்வி கேட்கப்படுறது வந்து வேற எதுலயுமே இருக்காது. ஒரு பொருளை நம்ம திருட்டு கொடுத்துட்டோம்னா நீ ஏன் பத்திரமா வச்சுக்கலன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனா நான் பெண்கள் சார்ந்த வன்முறையில மட்டும்தான், குறிப்பா பாலியல் வன்முறையில பெண்களையும் அதுக்கு பொறுப்பாக்குற ஒரு விஷயங்கள் இருக்கு. சோ இந்த அக்கறைன்ற பேர்ல வெவ்வேறு நிறுவனங்கள் செய்யுது, குடும்பம் செய்யுது, நண்பர்கள் செய்யறாங்க, காதலர்கள் செய்யறாங்க, இணையர்கள் செய்யறாங்க, சமூகம் செய்யுது, சமூக வலைத்தளம் செய்யுது, ஊடகங்கள் செய்யுது. வெவ்வேறு இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்து வீட்டை விட்டே அனுப்ப மாட்டாங்க. ஆனா இப்ப எப்படின்னா வேலைக்கு அனுப்புறோம், வெளியே அனுப்புறோம், ஆனா நாங்க சொல்ற லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான அடக்குமுறை இருக்கு. இந்த அடக்குமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குல்ல, அது எதுவாக இருந்தாலும் அது எப்பயுமே கட்டுப்படுத்தப்பட்டதாவே இருக்கு. அது நிறைய குடும்பங்கள்ல இன்னும் உடை என்ன ட்ரெஸ் நம்ம பெண்கள் போடணும் அப்படிங்கறதுமே வந்து நான் வந்து பெற்றோர்களா, குடும்பத்தினரா, இல்ல பெண்கள் மீது அக்கறை கொண்டவர்களா வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா எப்பவுமே இப்ப வெளியே போறப்போ எங்க போற, எப்ப வருவ, யாரோட போற, யார் துணைக்கு கூட்டிட்டு வராங்க, எத்தனை பேர் போறீங்கன்னு எல்லாம் கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். ஓகே நீ பத்திரமா போயிட்டு வா, ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒண்ணுன்னா வந்து கான்டாக்ட் பண்ணு, தொடர்பு எல்லைக்குள்ள இரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்றோம்ன்றது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. வெளியே போறோம்னாலே இது சிக்கலை நானுமே எதிர்கொண்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய மகள் கிட்ட அது வந்து ஒரு டயலாக்ல தான் மாறி இருக்கு. டக்குன்னு ஒரு பதட்டம் தான் வருது, ஐயோ 8 மணி ஆச்சே எங்க அப்படின்னு சொல்லி. சோ நம்ம வந்து எனக்கு வந்து எங்க அம்மா 6 மணிக்கு எடு வச்சிருந்தாங்கன்னா நான் வந்து என் பொண்ணுக்கு ஒரு 9 மணி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தங்க இன்னொரு டைம் வைப்பாங்க அந்த மாதிரி. சோ இந்த கட்டுப்பாடே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லல. ஆனா எதற்காக எப்படி கட்டுப்படுத்துறோம், எந்த வகையில அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறோன்றதுல இருந்து இருக்கு. நிறைய நேரங்கள்ல கட்டுப்பாடுகள் வந்து நான் சொல்றேன் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து தான் வருதே தவிர அது வந்து பாதுகாப்புன்ற பேர்ல, அன்புன்ற பேர்ல, அக்கறைன்ற பேர்ல அது வருது. அது தேவையில்லை. இப்போ ஒரே குடும்பத்துல பார்ப்போம், நம்ம பொண்ணு வந்து வெளியே போனா எங்க போற என்னன்னு கேட்கறதும், அதே வந்து தம்பியோ அண்ணனோ போனா எப்ப வருவ அப்படின்னு கேட்கறது. இந்த கேள்வி சாதாரண கேள்விதான் நம்ம எல்லாருமே எதிர்கொள்வோம். யாரோட போறேன்னுலாம் அவன கேட்கறது இல்லை அதிகபட்சம். ஆனா வந்து பொம்பளை பிள்ளைங்க நான் சொல்ற மாதிரி கிராமங்கள்ல சிறு நகரங்கள்ல எல்லாம் வகுப்பு எடுக்கிறப்போ டிஃபால்ட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா மேடம் என்ன கேட்க மாட்டாங்க, எங்க வீட்டுல என் தங்கச்சியை கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் நிறைய ஆண் மாணவர்களுமே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும். தலைக்கீழ் பெண்கள் அப்படின்ட்டு அதுல எழுதியிருந்தீங்க, பேசும் பெண்கள் சொல்லிட்டு. ஆனா இப்ப பார்த்தோம்னா இன்ஸ்டா, யூடியூப்ல வந்து ஃபெமினிசம் பத்தி பேசினா குடும்பம் கெட்டுடும் அப்படின்ட்டு பெண்மை பத்தி பேச வந்து பெண்களே வந்து அவங்களுக்கு எதிராகவே வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் நான் எப்படி பாக்குறது? ஆணாதிக்க கருத்துக்கள் வந்து ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல, ஆணாதிக்க சமூகத்துலதான் நம்ம வாழறோம். சோ ஆணாதிக்க கருத்துக்கள் வந்து நிறைய நேரங்கள்ல பெண்கள்கிட்ட இருக்கு. அது வந்து குடும்பங்கள்ல பார்ப்போம். நம்ம அப்பாக்களோட அம்மாக்கள் தான் ரொம்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் இது பண்றவங்களா இருப்பாங்க. சோ அவங்களுமே பாதிக்கப்பட்டவங்க, அதை அவங்க உணர்றது இல்ல. இந்த ஆணாதிக்க கருத்துக்கள்னால பாதிக்கப்பட்ட அம்மாக்கள் தான்
தன்னுடைய பெண் பிள்ளைய ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்துற ஒருத்தங்களா இருக்காங்க. சோ இப்ப வந்து சமூக வலைத்தளத்துல நிறைய பாக்குறோம். படிச்சு பெரிய பெரிய இதுல இருக்கவங்க எல்லாம் வந்து அரசியல் இயக்கங்கள்ல இருக்கவங்க எல்லாம் கூட ஆஹ் வேற 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 போர்வையில வந்து பெண்கள்னா எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். முன்னாடி வந்து நேர்ல சொன்னாங்க, பேப்பர்ல எழுதுனாங்க, டிவியில சொன்னாங்க, இப்போ இன்ஸ்டால சொல்றாங்க, ஃபேஸ்புக்ல சொல்றாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். சோ வடிவங்கள் தான் நான் மாறி இருக்கே தவிர அந்த கருத்து வந்து மாறாம தான் இருக்கு. சில நேரங்கள்ல என்ன தோணுதுன்னா முன்னைய விட ரொம்ப ரொம்ப பிற்போக்கா சில நேரங்கள்ல இந்த சமூக வலைத்தளத்துல இந்த விஷயங்கள், அது சாதிய விஷயமா இருக்கட்டும், இல்ல பெண்ணை கட்டுப்படுத்தும் விஷயமாக இருக்கட்டும், இன்னும் பிற்போக்கா போயிட்டு இருக்கோ. இந்த நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் எவ்வளவோ நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஆனா அதளவுக்கு இந்த கருத்துக்கள்ல மாற்றங்கள் வரலையோ, குறிப்பா இந்த வடிவத்துல. ஏன்னா பேப்பர்ல எழுதுனதை விட முன்னாடி நம்ம நேர்ல எதிர்கொண்டதை விட சமூக வலைத்தளத்துல ரொம்ப கொடூரமா பெண்களுக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், யாரோட பேசணும் என்னன்றது. அதை வந்து நம்ம அது அந்த அந்த தளத்துல அதை நம்ம எதிர்கொண்டு பிரச்சாரங்கள் மூலமாகவும் இல்ல அப்படியே கடந்து போவது மூலமாகவும் நாம் சரி என்று நினைப்பதை நாம் செய்வதன் மூலமாக தான் அதை கடக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜென்சி பெண்கள் என் டாக்டரே சொல்லலாம், நிறைய நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ரொம்ப வந்து நிறைய நிறைய என்ன சொல்றது, எல்லா விஷயத்தையும் நம்ம யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும்ன்ற இது இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நிறைய போலித்தனமான வேல்யூஸ் எல்லாம் உடைக்கிறாங்க அவங்க. அது வந்து நமக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஆனா அது அதன் அளவுல ரொம்ப சரி. அது வந்து நம்ம மாற்றமா நல்ல விதமான ஒரு மாற்றமா தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள்ல. குறிப்பா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தேவையில்லாம போலித்தனமான வேல்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. ரொம்ப லிபரேட்டடா இருக்காங்க அண்ட் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாமும் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கூடுதலா மாடர்னிட்டின்ற பேர்ல இண்டிபெண்டன்ஸ்ன்றதுல நம்ம மேல மேல போகணுங்கிறது கண்டிப்பா முக்கியம். அதே நேரத்துல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒரு தனிநபரா, ஒரு குடும்பத்தின் அங்கத்தினரா, ஒரு சமூகத்தின் அங்கத்தினரா நம்ம எல்லாருக்குமே வந்து சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நம்ம கரெக்டா செய்யறோமா, அந்த கடமைகளை செய்யாம எஸ்கேப் ஆகிறதுக்கு இதெல்லாத்தையும் பயன்படுத்துறோமான்றதை மட்டும், அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு இல்லை, பட் அதை வந்து கொஞ்சம் உரசி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறேன். மற்றபடி நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு. அவங்க வந்து சீக்கிரமாவே கமிட்மெண்ட்குள்ளலாம் வர வேணாம்னு நினைக்கிறாங்க, நிதானமா யோசிக்கிறாங்க, தன்னோட கேரியரை பத்தி எல்லாம் கேரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். ஓகே, பெண்களுக்காக மாறக்கூடிய சமூக மாற்றம்னா என்னவா இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றமா இருக்கணும்? பெண்களுக்கான விஷயங்கள், பெண்கள் அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்க வந்து சுயமா முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, அதற்கான அறிவும் தகுதியும் திறமையும் பெண்களுக்கு இருக்கு. அது எந்த மாதிரியான பெண்களா இருந்தாலும், கிராமப்புறத்துல படிக்காத அந்த மாதிரியான பெண்களா இருந்தாலும், நகர்ப்புறத்துல உங்களை மாதிரி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்களுக்கான விஷயங்களை அவங்க முடிவு பண்ணலாம், நம்ம ஆலோசனைகள் வேணாம் கொடுக்கலாமே அப்படின்ற நிலைமைக்கு சக ஆண்கள், குறிப்பா வந்து நண்பர்கள், காதலர்கள், இணையர்கள் வந்து அந்த அந்த புரிதலுக்கு முதல்ல வரணும். அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்களுக்கு அந்த டிசிஷன்ஸா அவங்க எடுப்பாங்க. யாரு நம்ம எல்லாரும் தான் தப்பு பண்றோம். 10 டிசிஷன் எடுத்தா நம்மளும் தான் 8 சரியா பண்றோம், 2 தப்பு பண்றோம். சோ அதை முதல்ல நம்பணும். அது மாதிரி பெண்களுக்கு அவர்களுக்கானதை தேர்வு செய்வதற்கான உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சமூகம் அங்கீகரிக்கணும். அந்த தன்னுடைய இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமை பெண்களுக்கு இருக்குன்னு நினைக்காதனாலதான் நிறைய சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குல்ல. விமன் டசன்ட் ஹேவ் அ ரைட் டு சூஸ் ஹர் பார்ட்னர் அப்படின்றது இந்த சமூகம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு. உனக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அதுல சாதியம் கலக்கிறதுனால அது கொலையில போய் முடியுது. சோ இதை வந்து சமூகம் எல்லா விதத்திலையும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பம், எல்லா இந்த ஒட்டுமொத்த இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த நிறுவனங்கள் இதை வந்து நம்பணும், ஒத்துக்கணும். அதுல சரி தவறு அவங்களே பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பிரச்சனைகள்ல போனாங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணி வந்துருவாங்க, நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஹேண்டோட இருந்தா போதும் அப்படிங்கறது அந்த புரிதல் முதல்ல வரணும்.
அப்புறம் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், வன்முறைகள் நடந்தா பெண்களுக்கு கலாச்சார வகுப்பு எடுக்கிறவங்க கொஞ்சம் திருப்பி இந்த வன்முறைகளுக்கு காரணமா இருக்கிற ஆண்களுக்கும் வகுப்பு எடுக்கிறது, இல்ல அவங்களுக்கு போய் அறிவுரை சொல்றதுன்றதை நோக்கி திரும்பணும். அது கண்டிப்பா வரணும்.